இந்த எல்லா சென்டென்ஸுமே உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். ஆனா இதில ஒரு சின்ன சேஞ்ச பண்றது மூலமா எப்படி ஒரு மாற்றத்த நம்ம கொண்டு வரோம்ன்னு பாருங்களேன். வாட் யூ வாண்ட்ன்னு என்ன அர்த்தம்? உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன வேணும்? சில நேரங்கள்ல நம்ம இப்படி கேட்க மாட்டோம். உனக்கு என்ன தான்டா வேணும்? அப்படின்னு ஒரு அழுத்தமா கேட்போம். உனக்கு என்ன தான் வேணும்? அப்படின்னு அந்த தான் அப்படிங்கிற வார்த்தைய நீங்க ஆட் பண்றீங்கன்னா, இந்த வாட் அப்படிங்கிற வார்த்தைக்கு அடுத்து எக்ஸாக்ட்லி அப்படிங்கிற வார்த்தைய ஆட் பண்ணிருங்க. வேலை முடிஞ்சுது. ரொம்ப சிம்பிள். வாட் யூ வாண்ட்? உனக்கு என்ன வேணும்? வாட் எக்ஸாக்ட்லி டு யூ வாண்ட்? உனக்கு என்ன தான்டா வேணும்? வேர் டிட் ஹி கோ? வேர் டிட் ஹி கோ? அவன் எங்க போனான்? அவன் எங்க தான் போனான்? கால் பண்றான் அவனுக்கு. அவன் எங்கடா போனான்? அவன் எங்க தான் போனான்? வேர் எக்ஸாக்ட்லி டிட் ஹி கோ? புரியுதுங்களா? வாட் டிட் ஹி சே? அவன் என்ன சொன்னான்? இவன் ஏன்டா இவ்வளோ டென்ஷனா இருக்கான்? அப்படி அவன் என்ன தான்டா சொன்னான்? வாட் எக்ஸாக்ட்லி டிட் ஹி சே? வாட் எக்ஸாக்ட்லி டிட் ஹி சே? புரிஞ்சுதுங்களா? ரொம்ப ஈஸி, ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று. இப்போ உங்களுக்கான ஹோம்வொர்க் என்ன அப்படின்னா, எப்போ வருவாங்கன்னு கேட்கக்கூடாது. எப்போ தான் வருவாங்க? எப்போ தான் வருவாங்க? அப்படிங்கிறத எப்படி கேட்கலான்னு காமெண்ட்ல போட்டுருங்க.